தென்னவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நடராஜன், இன்னைக்கு விஜய் சேலத்துல ஒரு மீட்டிங், பெரிய மீட்டிங் நடந்திருக்கு, தாவேகா மீட்டிங். அந்த மீட்டிங்லயே ஒரு உயிர் பலின்னு கேள்விப்படுறேன். அதை தாண்டி அவர் விஜய் இந்த மீட்டிங்ல என்ன புதுசா சொன்னாரு? வணக்கம் சார். நீங்க சொல்லியிருந்தீங்க ஒருத்தர் உயிரிழந்துட்டார் அப்படின்னு. சூரஜ் அப்படிங்கிற வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் உயிரிழந்திருக்காரு. ஸோ இதில் பிரச்சனை என்னன்னா, அவர் இந்த கூட்டத்தில் கலந்துக்க வந்தாரா? ஏன்னா வட மாநிலத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் விஜயனுடைய கூட்டத்துக்கு கலந்துக்க வந்தாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இல்லை வேற ஏதாவது விஷயத்துக்கு இந்த நெரிசலில் இருந்துட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு பாடம் கற்றுக்கல அப்படிங்கிறது தான் இந்த விபத்து மூலமாக நமக்கு தெரிய வருது. கம்பேர் பண்ணும்போது ஒரு உயிர் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு உயிர் இருந்தாலுமே இந்த கூட்ட நெரிசல் இருக்கும் பொழுது ஒரு விபத்து காலங்களில் நம்ம எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், உயிரிழப்புகள் நடக்காமல, காயம் நடக்காமல் எப்படி நம்ம தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுல இன்னுமே நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுமோ அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வியாக இருக்குது. இந்த சிவிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது விஜய் மேலேயோ அரசாங்கத்து மேலேயோ யார் மேலே நம்ம குறை சொல்லலாம். குறை சொல்கிற வாய் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம மக்களாகியவங்க, அங்கே தொண்டர்களாக போனவங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்த சிவிக் சென்ஸை ஒழுங்காக கடைபிடிச்சிருந்தாலே இது போன்ற விபத்துகள் நடக்காது அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. அந்த உயிரிழந்தவருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொண்டு இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் பேசுனதில் எப்பவும் போல தான். அதாவது அவரை சொல்லுவாங்களே, எழுதி வச்சுட்டு சினிமா வசனங்களாக பேசுகிறாரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்குமே பேசினார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போவுமே அவர் திமுகவை ரொம்பவே டார்கெட் பண்ணுவார். இப்போ அதிமுகவை அவர் ஏன் நான் விமர்சிக்கவில்லை அப்படிங்கிறதையும் ஒரு காரணமாக சொல்லியிருந்தார். அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க சீன்லேயே இல்லை. இப்போ டிஎம்கே தான் ஆட்சியில் இருக்குது, அவங்கள அகற்றணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. இவங்க ஆல்ரெடி மக்கள் இவங்களை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ திரும்பவும் அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, எனக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை அவர் செட் பண்ணுறாரு. அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு அரசியல்வாதியாக விஜய் நிறைய இடங்களில் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, திமுகவுக்கு மாற்று நான் தான், நீங்கள் பாஜக, அதிமுக, என்டிஏ கூட்டணியை நீங்கள் போகவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. ஸோ திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் தொடர்ந்து போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக மக்கள் மத்தியிலையும் அப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிறத பதிவு செய்ய விரும்புகிறாரு அப்படிங்கிறதா என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இதில் இன்னொன்று சொல்லியிருந்தாரு. அதாவது நிறைய வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது இந்த மக்கள் கருத்தை எடுக்க போவாங்கல்ல, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு. பெரும்பாலானவர்கள் தயங்குவாங்க. ஏன்னா ஒரு கருத்தை வெளிப்படையாக சொன்னோம் அப்படின்னா யார் மூலமாக நமக்கு அச்சுறுத்தல் வருவோம் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு அம்மா தயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகள் நீங்கள் விஜய்னு சொல்லுங்கள், விஜய்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடி இருந்து. ஸோ அந்த வீடியோவை இவர் பார்த்துட்டாரு போல். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய குட்டி நண்பா நண்பிகள் எல்லாருமே உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கோ அவங்க எல்லார்ட்டையும் போய் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க, ஏன்னா நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதே உங்களுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும்லாம் மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னுடைய கருத்து இருக்கு. முதல்ல இந்த ஒரு உயிர் பலி அதை பத்தி நான் சொல்லணும். ஸோ இது சிவிக் சென்ஸ் ஓரளவுக்கு வேணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதை பத்தியே நம்ம இன்னும் தனியா விவரமா பேசுவோம். அதே சமயத்துல இந்த கூட்டத்திலையும் திருப்பி எல்லாரும் நின்றுட்டு கேட்டதா கேள்விப்படுறேன். அதுவும் இல்லாம அதிக வெயில் இருந்திருக்கு. ஸோ இவர் ஒரு வலிப்பு டாக்டர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு காரணம் டீஹைட்ரேஷன் தான். ஸோ முதல்ல இந்த மாதிரி கூட்டம் நடத்துறவங்க, அவங்க ஒரு 5000 பேர் தான் இந்த கூட்டத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டுப்பாடு படி அவங்க எல்லாருக்கும் ஒரு கையில 1 லிட்டர் வாட்டர் கொடுத்து அமைச்சிருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். தலைவர் விஜய்க்கும் அதை வைக்கிறேன். அடுத்த மீட்டிங் போது நீங்க எல்லாருக்கும் முதல்ல தண்ணி ப்ரொவைட் பண்ணுங்க. பல விதமான தண்ணி வசதியை முதல்ல நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க. இந்த மாதிரி உயிர் பலியை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது. 2வது கருத்து என்னன்னா, திமுகவுக்கு மாற்று தான் அப்படின்னு அவர் சொல்லிக்கலாம். அது மக்கள் எவ்வளவு தூரம் ஏற்பாங்க, எவ்வளவு தூரம் ஓட்டு கணக்கெல்லாம் இப்ப இருக்கிற தேர்தல் நிலவரத்துல சொல்லுதுங்கிற விஷயம் விவரமும் நம்ம கண்டிப்பா தெரியணும். ஏன்னா என்டிஏ கூட்டணி இப்போ ரொம்ப பலமா வளர்ந்துருக்கு. அது ரொம்ப மறுக்கவே முடியாது. பல பல தலைவர்கள் அதுல செய்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஓட்டு இருக்கு. ஸோ அவங்க எல்லா ஓட்டையும் விஜய் வாங்குவாரான்னு நமக்கு தெரியாது. ஸோ திமுக ஓட்டை விஜய் கேட்கிறாரு. அதுலயே அவர் ஒரு குறை வைக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். 3வதா இருக்கிற இன்னொரு மாற்று கட்சியா இருக்கிற என்டிஏ அவர் ஓரளவுக்கு மேல புறக்கணிச்சார்னா அதுல அவருக்கு தான் நஷ்டம் ஏற்படும். ஏன்னா திமுகவோட ஓட்டு வேணா அவருக்கு வரலாம், என்டிஏவுக்கு வர வேண்டிய ஓட்டு என்டிஏவுக்கே போகும். அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இல்ல அவர் என்ன நினைக்கிறாரு, திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளும் நமக்கு தான் வரும். ஏன்னா எதிராக இருக்கிறது என்டிஏ தான். அவங்கள நம்ம புறக்கணிச்சிரும். அவங்க இல்லாத மாதிரி களத்திலே இல்லாதவங்களை ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, களத்துல இல்லாதவங்களை பத்தி நம்ம பேச தேவையில்லை அப்படின்னு.
ஸோ அதனால தான் இப்பயுமே அப்படி சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். இது அவருடைய இதா இருக்கலாம். ஏன்னா நீங்க சொல்ற மாரி அது அவருக்கு நெகட்டிவா கூட வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, திமுகலாம் இந்த பொதுக்கூட்டங்கள் நடத்தும் பொழுது அவங்க அந்த முன்னேற்பாடு பணிகளை எந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னு. சமீபத்தில கூட விருதுநகர் பக்கத்தில கல்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்தது. ஸோ அங்க பார்த்தீங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு உட்கார வச்சு, அது ஈவினிங் நடந்த கூட்டத்துக்கே அவங்க உட்கார்ந்து பார்க்குற மாரியான வசதிகள் செஞ்சிருந்தாங்க. இதுல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அது வந்து ரொம்ப நேரம் நடக்கக்கூடிய புரோகிராம். இது வந்து ஒரு 30 நிமிஷம் தான் நடக்குது. மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளயே இந்த புரோகிராம் முடிஞ்சிருச்சு. ஆனா, விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க காத்திருந்ததுனால தான் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த மாதிரியான பெரிய பொதுக்கூட்டங்கள்ல வந்து பிஸ்கட் பாக்கெட்ல இருந்து, ஸ்நாக்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா, இங்க அந்த மாரியான எதுவுமே இல்ல. அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆமா. ஏன்னா விஜய் வந்து 30 நிமிஷம் பேசியிருக்கலாம். ஆனா வந்து அந்த கூட்டத்துக்கு வரவங்க எப்ப வராங்க? எவ்வளவு நேரம் முன்னாடி உட்காத்தி நிக்க வைக்கப்படுறாங்க, இல்லாட்டி உட்காத்தி வைக்கப்படுறாங்க. விஜய் பேசி முடிச்ச அப்புறம் அவங்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுது அவங்க கூட்டம் கலையறதுக்கு எல்லாத்தையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஒரு வறண்ட வானிலையும், வெயிலும் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ அதுக்கேத்த மாரி அவங்க ஒரு நிச்சயமா முன்னேற்பாடோட இருக்கணும். நெறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு. அவங்க கற்றுக்கணும் கண்டிப்பா. திமுக ஓட்டு பிரியும். அதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த பிரியிற ஓட்டு வந்து என்டிஏக்கு வந்து போகவே போகாதா அப்படிங்கறத நம்ம ஓரளவுக்கு மேல தவிர்க்க முடியாது. அதை விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அரசியல் செஞ்சா அவருக்கு லாபம் என்னுடைய கருத்து. நம்ம பங்களாதேஷ்ல வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு. அதோட ஆமா. ரிசல்ட் வந்திருக்கு. அது ஜனநாயக பூர்வமா நடந்ததா? அந்த ரிசல்ட் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன், தலைவர்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு? அதாவது நமக்கு இந்த ஒரு பெரிய ஹிஸ்டரி எப்படி வந்து ஷேக் ஹசீனா அவங்க இருப்பிடம் தாக்கப்பட்டது, அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த கட்சியை வந்து தடை பண்ணிட்டாங்க, அவாமி லீக் அப்படிங்கிறத. இப்போ ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் இருந்துச்சுல, முகமது யூனுஸ் அவருடைய தலைமையில. அவங்க தான் வந்து இந்த தேர்தலை நடத்துறதுக்கான அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவாமி லீக் அப்படிங்கிற ஒரு கட்சியே தடை செய்யப்பட்டதுனால அவங்க இந்த தேர்தலில் போட்டியிடலை. ஸோ இப்போ யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, பங்களாதேஷி நேஷனல் பார்ட்டி பிஎன்பி அப்படின்னு சொல்ற பார்ட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியினுடைய தலைவரான தாரிக் ரஹ்மான் அவர் வந்து 2 இடங்கள்ல போட்டியிட்டு அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் தான் அடுத்த பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல நம்ம இந்தியா வந்து என்ன இந்தியாவுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த முகமது யூனுஸ் அப்படின்னு சொல்றாருல, அவர் வந்து இந்த ஓப்பன் சொசைட்டியை சேர்ந்தவர். அந்த ஆதரவு அவருக்கு அதிகமா இருக்கு. ஸோ இந்தியா மீது ஒரு வெறுப்புணர்ச்சியை கக்கக்கூடிய ஒரு நபர். இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இருந்த ஒரு நல்ல உறவை வந்து கெடுத்து விட்டதே இவர் தான் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஸோ இப்போ இந்த தாரிக் ரஹ்மான் வந்திருக்காரு. இவர் வந்த பிறகாவது அந்த உறவுல வந்து ஒரு மீண்டுமே நம்ம வந்து எப்படி ஷேக் ஹசீனா இருக்கும் பொழுது ஒரு நல்ல உறவோடு இருந்தோமோ அது வந்து பின்பற்றப்படுமா, அது பாதுகாக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. முக்கியமா அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் ஏற்கனவே நிறைய பேர் அடிச்சு கொண்டுட்டாங்க. நிறைய பேருடைய இருப்பிடங்கள் தாக்கப்பட்டது. ஸோ திரும்ப இன்னுமே இருக்கக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் பேர் அங்க வந்து மிஞ்சி இருக்காங்கல்ல, அவங்களுடைய பாதுகாப்புக்கு இந்த அரசு ஏதாவது உறுதி செய்யுமா, இல்ல இருக்கிறதோட நிலைமை மோசமாகுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. கண்டிப்பா இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இது எல்லாமே நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல போக முடியாதுல்ல. ஏன்னா அது அவங்க நாட்டினுடைய பிரச்சனை. என்னதான் அவங்க இந்துக்களா இருந்தாலுமே அங்க வாழக்கூடியவங்க. ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு அந்த நாட்டு அரசு தான் முழு பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. இந்த அரசு அவங்களுக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். அதே சமயத்துல வந்து பிரதமர் மோடி வந்து பங்களாதேஷுக்கான இந்தியாவோட ஆதரவு தொடரும் அப்படின்னு இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த அப்புறம் சொல்லியிருக்காரு. அதையும் நான் வந்து சேர்த்துக்க விரும்புறேன். தமிழக அரசு இப்ப மகளிர் உரிமை தொகையா மீண்டும் வந்து ஒரு 5000 கொடுத்திருக்கிறதா வந்து ஒரு செய்தி வருது. அந்த 5000 எப்படி வந்துச்சு? இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கிறது வந்து ஒரு பலவிதமான கருத்து கணிப்புகளுக்கு கொண்டு போய் செல்லுது. இதை பத்தி என்ன விஷயம்? இன்னைக்கு காலையிலேயே முதல்வர் அவர்கள் வந்து எல்லாருக்கும் நாங்க ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த 5000 ரூபாய் போட்டு விட்டுருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா 3 மாதங்கள் அடுத்த 3 மாதங்கள் வந்து இந்த தேர்தல் நடைமுறைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தேர்தல் நடைமுறை வந்துச்சு அப்படின்னா அந்த நலத்திட்டங்களை கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு விதிமீறல் ஆயிரும், நம்மளால கொடுக்காம போயிட முடியுமா அப்படிங்கிற ஒரு அச்சத்துல தான் அவங்க வந்து இதை இப்போ முன்னாடியே கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக அரசு வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்த்தது, ஆனா நம்ம முதல்வர் அவர்கள் வந்து முன்னாடியே கொடுத்துட்டாரு, பாத்தீங்களா அவருடைய ராஜதந்திரம் அப்படின்னு. எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது கோடை காலம் சிறப்பு தொகை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ திமுக ஆட்சிக்கு வந்து 4 கோடை காலங்கள் முடிஞ்சிருச்சு. இது 5வது கோடை காலம். இந்த 5வது கோடை காலத்துல தான் கோடை காலம் வரும் அப்படின்னு அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம்னா 28 மாதங்களுக்கு நீங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக, அதிமுக போன்ற கட்சிகள் வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த ஆட்சி அமைந்து 28 மாநிலங்களுக்கு அப்புறம் தான் இந்த திட்டத்தை அமல்படுத்தினாங்க. அதுலயும் தகுதியுள்ளவர்களுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அந்த குறிப்பிட்ட நபர்கள் யாரு, எந்த கட்சியில இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய குடும்பங்களுக்கு மட்டும்தான் ஏறுச்சு. ஸோ
அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க. ஸோ இப்போ கடைசி மாதம் எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத முன்வைத்து தான் இந்த 5000 ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குற்றச்சாட்டாக இருக்கு. இந்த 5000 ரூபா ஏறினவங்க ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது தெரில. இதையும் விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. 5000 ரூபா கொடுப்பாங்க, நீங்க வந்து அதை வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க. 2016ல் விஜயகாந்த் சொன்ன மாதிரி தான். அதே வந்து இவரும் திரும்ப சொல்லியிருக்காரு. ஸோ இதில் நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த 5000 ரூபா கொடுக்குறவங்க ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, இந்த 5000 ரூபா வராதவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கடுப்பாகும். ஏன் அப்படின்னா, இந்த ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம கொடுக்காம இருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்வு அந்த மக்கள் மத்தியில் ஏறும். அவங்க கண்டிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் தான் சமூகத்தில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இது நம்மளுடைய கருத்து இல்லை, வெளியே சொல்றத நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். இல்ல, என்னுடைய கருத்து இதுல ரெண்டு என்னன்னா, இப்ப திருப்பியும் வந்து அந்த தகுதி உள்ளவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் வச்சுட்டு அவங்க தகுதின்னு ஏற்கனவே டிசைட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்களா? ஏன்னா இல்லாட்டி இந்த தகுதியை வந்து நாங்க விரிவடைய செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது விரிவடைஞ்சிச்சா? இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, இப்படி வந்து பல மாதங்களுக்கான உரிமை தொகையை முன்னாடியே கொடுக்கறதுக்கு பட்ஜெட் எங்கேருந்து வருது? ஒரு சமயம் வந்து எங்களுக்கு வந்து மத்திய அரசு பணமே கொடுக்கல, கல்விக்கு நிதி இல்ல, வேற ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நிதி இல்லைன்னு சொல்றவங்க இப்ப வந்து இந்த ஒரு 5000 மட்டும் அப்படியே திடீர்னு எடுத்து கொடுத்த போது அவங்க பட்ஜெட் எங்கேருந்து வருது? அதுக்கான ஒரு கேள்வியும் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சோ இதுக்கான ஒரு பின்னணி இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தோட உங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு தேர்தலை என்றுதான் கொடுக்குறாங்கன்னு வந்து நம்மளுடைய தெளிவான ஒப்பீனியன். இதுல வேற எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஆனா மக்கள் இந்த பணத்தை வாங்கி அதை வந்து உபயோகமான முறையில அவங்க பயன்படுத்திக்கணுங்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா தமிழக பட்ஜெட்ல இருந்தா வருது, மக்களுடைய உரிமை தொகை தான் அது, அதுல சந்தேகம் இல்லை. அவங்க கொடுத்திருக்கிற நேரத்திலையும் அதுக்கான பட்ஜெட் அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கிறதுலையும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். வணக்கம் நேயர்களே, உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். தென்னவன் மீடியாவுக்கு உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். நன்றி.